Hi, hello and welcome to Autotech CB for all biking solutions. நான் தான் S.SYLVESTARCHRISTY. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா அப்படியே இன்னைக்கு இது பாருங்க Splendor Plus லைட் பிரைட் பத்தல ஹெட்லைட் பிரைட் பத்தலையா அது எப்படி டெவலப் பண்றோம்ங்கிறது தான். ப்ளஸ் வந்துட்டு இந்த LED மாட்டணுமா உங்களுக்கு இது எப்படி நம்ம சார்ஜிங் டெவலப் பண்ணி இந்த LED மாட்ட போறோம்ங்கிறது இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வண்டியில் வந்துட்டு லைட்டிங் பவர் பத்தலன்னு சொல்லிட்டு வண்டி கொண்டு விட்டுருக்குறாங்க. இப்போ காயில் கழட்டி வச்சுருக்குறோம். இப்போ வந்துட்டு இந்த எல்இடி லைட்டை வந்துட்டு இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணணுமா. இது ஆக்சுவலி வந்துட்டு எல்லா எல்இடி லைட்டையுமே ஸ்ப்ளெண்டரில் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. ஸ்ப்ளெண்டருக்குன்னு ஒரு ஆம்ப்ஸ் இருக்குது, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தான் நம்ம எல்இடி போட முடியும். ஒரு 1 ஆம்ப்ஸ் அப்சார்ப் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த்தில் நம்ம எல்இடி போடலாம். இப்போ காயில் பைண்டிங் பண்ணியாச்சு, நம்ம ஸ்டைலில் வைண்டிங் பண்ணியாச்சு. இப்போ மாட்டிட்டு நம்ம அடுத்தது வந்துட்டு சார்ஜிங், லைட்டிங் அண்ட் எல்இடி போட்டு எப்படி சார்ஜிங் வருதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா லைட்டுமே வந்துட்டு இந்த வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட முடியாது. இந்த வண்டியில் வந்துட்டு கொஞ்சம் ஆம்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் வரும். அதாவது 2.5 LB பேட்டரி தான் இதோட ஸ்டாக்கு, ஸ்ப்ளெண்டர் ப்ளஸோட ஸ்டாக்கு பேட்டரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து 2.5 பேட்டரி தான் இருக்க போகுது. நம்ம என்ன பண்ணிருக்கோம், காயிலோட ஆம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி 6055 பல்பையும் போட்டு அதுக்கும் லைட்டை வந்துட்டு ஃபுல்லாக டெவலப் பண்ணி எடுத்து, அதே போல் எல்இடியும் வந்துட்டு உங்களுக்கு எந்தவித பேட்டரி டிஸ்சார்ஜும் இல்லாத அளவுக்கு நம்ம இப்போ இதை பண்ணியிருக்கிறோம். இதுக்கு ஒரு ரெகுலேட்டர் ஒன்று ஆல்டர் பண்ண வேண்டியிருந்தது, அது பண்ணியாச்சு. பட் அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா இதில் இருக்கிறது வந்துட்டு ஃபியாம் ரிஃப்ளெக்டர் இருக்குது. ஃபியாம் ரிஃப்ளெக்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த ஒரிஜினலோட அளவுக்கு வந்துட்டு இந்த ஃபியாம்னால பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியாது. அந்த லைட்டோட த்ரோ வந்துட்டு ஒரிஜினலில் தான் இருக்கும், ஃபியாம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் கஸ்டமர் அதை ஃப்யூச்சரில் மாற்றிக்கிறேன்ட்டாரு. இப்போ பேட்டரி பார்க்குறீங்க, 2.5 பேட்டரி தான் இந்த வண்டியில் இருக்குது. நம்ம அதுக்கே வந்துட்டு பர்ஃபெக்டாக பேட்டரி சார்ஜிங் கொண்டு வந்து, அதாவது 2000 RPMல வந்துட்டு பேட்டரி சார்ஜிங் கொண்டு வரணும். அதுதான் வந்துட்டு சிஸ்டம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சுவிட்ச் வந்துட்டு கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்கிறதுனால இந்த சுவிட்ச் வாங்கி போட்டிருக்கோம். இந்த சுவிட்ச் எதுக்குன்னா இந்த எல்இடி லைட்டுக்காக, எல்இடி லைட் ஆன் ஆஃப்காக அந்த சுவிட்ச் போட்டிருக்கோம். இப்போ வண்டி ஸ்டார்ட் நேச்சர் லைட் எதுவுமே ஆன் பண்ணாமையே பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2000 RPMல வந்துட்டு 14 குயிக்காக வந்துடுது. பட் இந்த வண்டிகளுக்கு வந்துட்டு ஸ்லோவாக தான் ரீசார்ஜ் வோல்டேஜ் வரும். பட் ஆக்சிலரேஷனுக்கு தான் ரீசார்ஜ் வோல்டேஜ் வரும். லேட்டஸ்ட் வண்டி மாதிரி குயிக்காக வராது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 14 வந்துட்டு குயிக்காக ரீச் ஆகிடுச்சு. தென் அடுத்தது வந்துட்டு இப்போ லைட்டு போட்டு ஹெட்லைட் போட்டு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹெட்லைட் போட்டாலும் அதே உங்களுக்கு 2500 RPMல வந்துட்டு 14 வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், எந்தவித சேஞ்சஸ் இல்லாமல். அந்தளவுக்கு காயிலை நம்ம டெவலப் பண்ணி எடுத்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 13.9 அந்த 2500 RPMல இருக்குது. அடுத்து வந்துட்டு நம்ம எல்இடி போடும் போதும் உங்களுக்கு கொஞ்சம் டிப்ரிசியேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கிராஜுவலாக ஒரு 2500 RPM கொஞ்சம் க்ராஸ் ஆகும் பொழுது வந்துட்டு உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஹெட்லைட் அண்ட் எல்இடி ரெண்டுமே போட்டு ஓட்டலாம். இந்த வண்டியில் போட்டிருக்கிற எல்இடி வந்துட்டு இதுக்காக வேண்டியே நான் ஸ்பெஷலாக வாங்கி வச்சுருக்கேன், ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்க்காக வேண்டியே வாங்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்இடி ஆன் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இங்கே ரீசார்ஜ் பார்க்கலாம், லைட்டும் ஓடுது, அதே சமயம் வந்துட்டு எல்இடி லைட்டும் எரியுது. ரெண்டுமே உங்களுக்கு லைட் ரிசல்ட் வந்துட்டு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். 14.3 வந்துட்டு 2500 RPMல வந்துட்டு உங்களுக்கு இருக்கிறதுனால வந்துட்டு எந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு லைட்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லாவே இருக்கும். எந்த வித டிஃபால்ட்டும் வண்டியில் வராத அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம், அதுதான் முக்கியம். நிறைய இடத்துல பண்ணுறாங்க, பட் அது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் வோல்டேஜில் வந்துட்டு ஒன்று 14.5 க்ராஸ் ஆகி போகும், இல்லாட்டி 14 வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படும். நம்ம இப்போ ரெண்டுமே ஸ்டெபிளைஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், லைட் ஆகட்டும், அதே சமயம் வந்துட்டு எல்இடி லைட் ஆகட்டும், ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்குது. உங்களுக்கு அது 2500 RPMல தான். இந்த எல்இடி லைட் நான் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன்னா, அந்த டீ ஸ்டெம் போல்ட் வரும் இல்லைங்களா, அந்த ஃபோக் டியூப் ஹோல்ட் பண்ணுற அந்த போல்ட்டில் தான் வந்துட்டு ஒரு பட்டா மாதிரி கொடுத்து அதில் தான் எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அது எந்த வித வைப்ரேஷனும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு உண்டான ஹெல்ப் நான் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க.
கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய ஸ்ப்ளெண்டர் பைக்ஸ் நிறைய பேர் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.